ஏ போண்டே நேரம் ஆயிட்டு. தரமாட்ட மாதிரி இருக்கு. பேசணும். ஸ்கூல்ல விட்டுட்டு சார். ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தான் தேடிக்கிட்டு இடங்கள்ல இப்ப பார்த்த இடத்த நான் செலக்ட் பண்ணேன். நம்ம தொந்தரவு பண்ணலாம் நான் சத்தியமா நினைக்கல. இந்த ஹோட்டலால உங்களுக்கு எந்த நெருக்கடியும் பிரச்சனை அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். நேற்று நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் போயிடலாம் தான் நான் சொன்னேன். ஆனா அட்வான்ஸ் கொடுத்து இவ்வளவு வேலை ஆனதுக்கு அப்புறம் இடத்த நம்மள போட்டு கொடுத்த கம்மி அட்வான்ஸுக்கும் குறைஞ்ச வாடகைக்கும் கிடைச்சிருக்கு. செலவு பண்ண வேண்டியிருக்கும்னு சொன்னாரு. அதனால ஹோட்டலை அங்கேயே ஆரம்பிக்கலாம்னு முடிவு எடுத்துட்டோம். ஆனா மறுபடியும் நான் உங்களுக்கு வாக்கு தரேன், உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் வரேன் தானமா. அம்மா, நான் தான் உங்க மருமகன். நல்லா இருக்கீங்களா? எனக்கு சட்டுன்னு அடையாளம் தெரியல, என்ன மன்னிச்சிரு. நான் நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கும். தானு உங்க பையனை கல்யாணம் பண்ணிப்பேன். என் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? மாப்பிள்ள டிராவல் பிசினஸ் ஆரம்பிச்சு அணைக்க வேண்டிய சின்ன வயசுலயே புருஷனை பலி கொடுத்து. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என் பொண்ணு தனத்தோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவ தனி இப்படி புருஷனை எழுந்துட்டு நிக்கிறா. எத்தனையோ பேர் விவாகரத்து ஆனவங்களோ இல்ல புருஷனை அமைச்சுக்கிறாங்க. அந்த பத்தி நல்லது நடந்துராதாமா? உங்க பையன் இறந்து இன்னும் ஒரு ஆனா என் ஒவ்வொரு ராத்திரியும் தூக்கமே வராது. ஒரு மகளா இருந்திருந்தா நான் சொல்லக்கூடியது யாரு? நீங்களும் கொண்டிய பொண்ணு சின்ன வயசு கிடைக்கணும் நான் நம்புறேன். கோவிலுக்கு வந்த இடத்துல உங்க பாரத்துல உங்ககிட்ட சொல்லிட்டேன். முடிவா எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் தான் போன் அட்டெண்ட் பண்ணலன்னு தெரியுதுல்ல. சாரி சக்தி, தயவு செஞ்சு மேல கோபப்படாதீங்க சக்தி. நான் உங்ககிட்ட போட்டோ அனுப்புங்கன்னு தானே கேட்டேன். அனுப்பி அதுதான் நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி இருக்கும்போது கிட்ட ஒன்னு கேட்கலாமா? என்ன? நீங்க அன்னைக்கு அது உங்க போட்டோவா? கண்டிப்பா 100க்கு நான் கிடையாதுதான். ஏன் போட்டோக்கு பதிலா அப்ப நீங்க பண்ணது தப்பு இல்லையா சக்தி? இங்க பாருங்க, யாரும் ஒருத்தர நம்ப முடியாது. என்னால போட்டோலாம் அனுப்ப முடியாது. சைட்டே எனக்கு கத்து கொடுத்திருக்கு. பெர்மிஷனோட இதனால எந்த பிரச்சனையும் வராதவே செஞ்சேன். ஆனா பையனை முதல்ல இருந்தே தெரியலையா நீங்க என்ன ஏமாத்த ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு? நான் உங்களுக்கு விளையாட்டுக்காக தான் இது என் போட்டோ இல்லன்னு சொல்லி என்னோட போட்டோ அனுப்பலாம் தான் இருந்தேன். தயவு செஞ்சு என்ன தப்பான ஒரு செகண்ட் கூட நினைச்சதில்ல சக்தி. ஏங்க நான் ப்ளீஸ் சக்தி புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரே நிமிஷம் இருங்க, நான் அனுப்புறேன். ஒரே நிமிஷம் உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. என் போட்டோ பாத்துட்டீங்களா சக்தி? டவுன்லோட் ஆனதும் நான் பார்த்துட்டு சொல்றேன். சக்தி பார்த்துட்டேன். இதான் சக்தி. நான் சரி, இப்போதைக்கு நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ சக்தி, என்னாச்சு? போட்டோ பார்க்கல எதுவும் சொல்லாம கட் பண்ணிட்டு போறாங்க. ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? வாங்க தம்பி. அங்கப்பா நல்லா இருக்கீங்களா தம்பி? சொல்லுங்கப்பா. நாளைக்கு நிலா பேர்ல சின்னதாக விழாக்கான பத்திரிகையை உங்களை நேர்ல பார்த்து கொடுக்கலான்னு வந்தோம். குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பாப்பா. ஆபத்தை கொடுத்து வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும். நன்றிமா. தனம் எடுத்துட்டேன், இருந்தாலும் உங்களை நேர்ல பார்த்து கொடுக்கலாங்கிறதுக்கு தான். ஹோட்டல் நம்ம தனம் ஆர்டர் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருக்கு. அதனால அப்படியே கிளம்புறோமா? சொல்லுங்கம்மா. பேசணும். சொல்லுங்கம்மா. தீபாவளி கொண்டாடுறதுக்காக கோயிலுக்கு போன இடத்து எல்லாரும் என்கிட்ட வந்து பேசினாங்கப்பா. அப்போ நீங்க அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆமாதாமா,
பிடிச்சிருந்துச்சுமா. அதுக்கப்புறம் நிலா மூலமா ஒரு மரியாதைக்குரிய உறவும் ஏற்பட்டுச்சு. பேசணும், பழகணும். அப்படி துணையா வந்தா நல்லா இருக்குமே எனக்கு தோணுச்சுமா. எனக்கு அவங்க மேல அன்பும் காதலும் வந்துச்சுமா. அதுக்கப்புறமா ஒரு நாள் தனமா வாழ்க்கையில நடந்த அவங்க அந்த சின்ன வயசுலயே கனவு எனக்கு புரிஞ்சுதுமா. அதுக்கப்புறம் என்னால தனமா மறக்கவே முடியல. வந்தா கண்டிப்பா அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாரோ அந்த அளவுக்கு இந்த விஷயத்த அதத்தான் அவங்க உங்ககிட்டயும் நான் தர்ம மேல வச்சிருக்கிறது. அது என்னைக்குமே அதுதான் நான் இந்த கோவில்ல வச்சு எனக்கு கொஞ்சம் நன்றிங்கம்மா. சரி. சரிங்க. அம்மா, இத்தனை காலமா திருமணத்தடை ஏற்பட்டு ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா என்ன போகுது. அப்படி இருபதா வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறதுக்கு ஒருவேளை இருபதுங்க அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாண பிராப்தி எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் இருக்க வேண்டியிருக்கும். अब चटनी पीसनी पड़ेगी। अरे मेरे बोले ना